இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இனியவளே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்துல ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பார்க்க இருக்கிற ஆண்டவரே செய்தியின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலும் கூட எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்திலே 2 புஸ்தகங்கள் பெண்களை பற்றியது. ஒன்று ரூத்தின் புஸ்தகம், அடுத்து எஸ்தரின் புஸ்தகம். மிக அருமையாக அநேக ஆவிக்குரிய காரியங்களை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே இந்த வேளையில நாம் சிறிது நேரம் பார்ப்போம். எஸ்தர் என்றால் ஸ்டார், நட்சத்திரம் என்று பொருள். அதாவது எப்படி நட்சத்திரம் வானத்திலே ஜொலிக்கிறதோ, எல்லாரும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகிறதோ, அதே போல எஸ்தருடைய வாழ்க்கையும் யூத குலத்தை மீட்டெடுத்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த எஸ்தருடைய வாழ்வு அந்த பெயருக்கேற்ற போல காணப்பட்டது. மொர்தெகாய் என்று சொல்லி எஸ்தருடைய வளர்ப்பு தந்தை, அதாவது சிறிய தகப்பன் மகளான எஸ்தரை தன்னுடைய மகளாக, தங்கை முறையிலான தன்னுடைய மகளாக கருதி இந்த மொர்தெகாய் வளர்க்கிறார். அதாவது பாபிலோனில் இருந்து சிறை பிடித்து யூதர்களை நேபுகாத் நேச்சார் அரசரின் காலத்திலே சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவராக கொண்டு வந்த யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பல இடங்களிலே, பல தேசங்களிலே சிதறடிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். வேறு ராஜா, அந்த ராஜாவுடைய காலத்துல மிக ஆட்சியின் காலம் மிக செழிப்புள்ளதாக இருந்தது. 127 நாடுகளை அரசாண்ட ஒரு அரசர் 180 நாளளவும் அவர் தன்னுடைய நாட்டின் எல்லா பிரபுக்களையும், தேசாதிபதிகளையும், நாட்டில் உள்ள மக்களையும் அழைத்து ஒரு பெரிய அவர் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய மகிமையான காரியங்களை, நாட்டில் உள்ள காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் அளவும் அதை படிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு ராஜா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியங்களை அவர் நாட்களிலே செய்து விருந்து பண்ணி அதிகமாக அவர் அதை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த நாட்கள் முடிந்து எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றின பின்பு தன்னுடைய ராணியாகிய வஸ்தியை அவர் அழைத்து அனுப்புகிறார், எல்லாரும் முன்பும் அறிமுகப்படுத்துவதற்கு. ஆனால் வஸ்தி வர மறுக்கிறார். நான் வரமாட்டேன் என்று சொல்லி அதை அலட்சியப்படுத்துகிறார். இது ராஜாவின் பார்வையிலும், எல்லா பிரபுக்கள், தேசாதிபதிகள், மக்கள் எல்லாருடைய பார்வையிலையும் ஒரு மனமடிவான காரியமாக, ஒரு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லாத ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. எனவே அன்று அனைவரும் முடிவு எடுக்கிறார்கள், இனிமேல் வஸ்தி ராணியாக இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு யாராவது இந்த இடத்துல வர வேண்டும் என்று சொல்லி அன்று முடிவெடுக்கிறார்கள். இந்த சிறிய காரியம், ஒரு கீழ்ப்படியாமல் வஸ்தி போனதினால் அவளுடைய அந்த பதவியும், ராணி என்கிற பதவியும், அவள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு வெறுமையாக மாறிவிடுகிறார். அந்த இடத்தில்தான் எஸ்தர் தெரிந்தெடுக்கப்படுகிறார். ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக
அந்த வஸ்தியின் இடத்திலே எஸ்தரை நியமிக்கிறார்கள், தெரிந்தெடுக்கிறார்கள். எஸ்தர் இடத்துல காணப்பட்ட மிக அருமையான குணம் என்னவென்றால், மொர்தெகாய் நல்லபடியாக அன்பிலையும் இன்னும் மற்ற எல்லா காரியங்களிலேயும் விசேஷமாக கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தும் வளர்த்திருந்தார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் 20வது வசனத்திலே நீங்க பார்ப்பீர்கள் என்றால் எஸ்தருடைய கீழ்ப்படிதலை அதிலே காண்கிறோம். எஸ்தர் மிக மொர்தெகாய் சொன்னது போல எல்லாவற்றிலையும் நீ பூர்வ காரியங்களையும் உன்னுடைய குலம் கோத்திரம் எதையும் இப்பொழுது நீ அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி எஸ்தர் ராணியாகும் போது அவர் சொல்லி இருந்தார். அதன்படி அவள் அதை அறிவிக்கவில்லை. எஸ்தரிடத்திலே காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம் அவள் ராணியாக, ஒரு பெரிய தேசத்தின் பட்டத்து ராணியாக, ஆகாஸ்வேருவின் மனைவியாக அந்த இடத்திலே அவள் அமைந்து கொள்கிறதை நாம் இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே காண்கிறோம். கீழ்ப்படிதல் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஆபிரகாமுக்கு சாராள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்து ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களில இந்த கீழ்ப்படியாமை இல்லாததுனால நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், அதிகமாக பிரிவினைகள் காணப்படுகிறது. அந்த கணவனானவன் குடும்பத்திலே தலைவனாக சகல அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக காணப்படுகிறார். மனைவியின் கடமை, மனைவியானவள் எல்லாவற்றிலையும் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே எல்லாரும் நாம் கீழ்ப்படிய மரியாதை செலுத்துகிறவர்களாக, கனம் பண்ணுகிறவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே நம்மிடையும் விரும்புகிறார். அடுத்தபடியாக இவ்வாறாக இருக்கும் பொழுது இன்னொரு காரியம் துரிதமாக சூசான் அரண்மனையிலே நடைபெறுகிறது. ஒரு பக்கம் ராணி தெரிந்தாயிற்று, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமான் என்று சொல்லி ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஸ்தானத்திலே காணப்பட்ட அந்த ஆமான், அவர் என்ன பண்ணுகிறார்னா எல்லாவற்றிலையும் முதன்மையாக ராஜா கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி கனப்படுத்தி வைத்திருக்கும் போது எல்லாரும் அவரை வணங்குகிறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்கிறாங்க. ஆனா சூசான் அரண்மனையின் வாசலில் இருக்கிற மொர்தெகாய் அவரை வணங்கவும் இல்லை, அவரை மரியாதை கொடுக்கவும் இல்லை. அந்த ஆமானுக்கு மிகுந்த மனமடிவாக காணப்படுகிறது. எப்படியாவது இந்த மொர்தெகாய்க்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படியாவது மொர்தெகாயை ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி இவர் யூதன் என்று அறிந்து கொள்கிறார். உடனே ராஜாவின் இடத்திலே போய் ஒரு கட்டளை அவருடைய கையினால் பிறப்பிக்கப்பட்டு அந்த கட்டளையை துரிதமாக செயல்படுத்த அவர் எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்கிறார். அது என்னவென்றால், நாட்டிலே பரவி இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் ஒரே நாளிலே அழிக்க வேண்டும் என்பதே அந்த பிரதான கட்டளையாக ராஜாவின் மூலம் முத்திரையிடப்பட்டு துரிதமாக அஞ்சல்காரர்கள் மூலம் சகல நாட்டுக்கும் அனுப்பப்படுகிறது. இது சூசான் நகரமே இதை கேட்டு திகைத்து கலங்கிற்று. இது ஒரு பெரிய காரியம் பாருங்க. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு இதனுடைய பின் காரியங்கள் அவருக்கு தெரியாது. முதலாக இந்த காரியங்கள் மொர்தெகாய்க்கு தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் அவள் எஸ்தரிடம் சொல்லி அனுப்புகிறார். எஸ்தர், இவ்வாறாக நம்முடைய குலமும் கோத்திரமும் அழிக்கப்படுவதற்கு ராஜாவின் மூலம் கட்டளை பிறந்தாயிற்று. எனவே நீ துரிதமாக ஒரு காரியத்தை செய். சூசான் அரண்மனையில இருக்கிற உன்னுடைய தாதிமார்களையும் அனைவரையும் கூட்டி நீயும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனிடத்திலே மன்றாடு, ஜெபி. நானும் ஜெபிக்கிறேன், எல்லாருமாக ஜெபித்து நாம் ராஜாவின் இடத்துல இந்த கட்டளையை தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் இன்றைக்கு நீ ராணின்னு சொல்லி மௌனமா இருக்கலாம், என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீ மௌனமா இருக்கலாம். ஆனால் வேறு யார் மூலமாவது ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார் யூத ஜனங்களுக்கு. ஆனால் நீயும் உன் குடும்பமும் தப்ப முடியாது. யாருக்கு தெரியும், நீ ராணியாக ஏற்படுத்தினதே ஆண்டவர் இதற்காகத்தான் இருக்கலாம் என்று சொல்லி துரிதமாக சகல காரியங்களை செயல்படுமாறு எஸ்தரை அவர் தூண்டுகிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, எஸ்தர்கிட்ட ஜெபிக்கிற பழக்கம், உபவாசிக்கிற பழக்கம் மொர்தெகாய்க்கு, எஸ்தருக்கு முதலிலேயே இருந்திருக்கிறது. ஜெபம் என்பது எவ்வளவு ஒரு பெரிய காரியம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பு ஜெபித்து விட்டு அதை நாம் செய்வோமானால் கண்டிப்பாக அதுல ஒரு வெற்றியின் பலன் நமக்கு கிடைக்கும். இந்த எஸ்தர் புத்தகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இந்த எஸ்தர் அவளை சார்ந்த தாதிமார்கள் அரண்மனையில எல்லாரும் சேர்ந்து 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே அவர்கள் அமர்கிறார்கள். குடியாமல் என்பது நினைத்து பார்க்க முடியாத காரியம். புசியாமல் இருக்கலாம், ஆனால் குடியாமலும் இருந்து அவள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே விழுந்து கிடக்கிறாள். அதே போல ஆமானும் அங்கே மொர்தெகாயும் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அதாவது மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் என்று சொல்வார்கள். நம்முடைய மூளையால் சாதிக்க முடியாததை கண்டிப்பாக முழங்காலால் சாதிக்க முடியும். தானியேல் புஸ்தகத்திலே பார்ப்போம் என்றால், தானியேல் அந்த காலத்திலே நேபுகாத்நேச்சார் அரசரின் காலத்திலே வாழும் பொழுது, அவங்க நாட்டுல இருக்கும் பொழுது, அவர் எப்பொழுதும் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிற வழக்கமுடையவராய் இருந்தார். அவராக இருக்கும் பொழுது அதை குற்றம் கண்டுபிடித்து ராஜாவின் இடத்திலே கொண்டு போய் எப்படியாவது இவரை அழிக்க வேண்டும், இவருடைய காரியங்களை செயல்படுத்தாமல் விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் அவருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ராஜாவினால் கட்டளை பிறந்த பிற்பாடும் தானியேல் அந்த ஜெபிக்கிறதை நிறுத்தவே இல்லை. அவர் எப்பொழுதும் வழக்கம் போல, அவருக்கு தெரியும் ராஜாவின் மூலம் கட்டளை பிறந்தாயிற்று, பயங்கரமான கட்டளை, யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள சிங்க கெபில போடணும்னு சொல்லி கட்டளை. ஆனாலும் அவர் ஆண்டவரை விசுவாசித்தார். அவர் எப்பொழுதும் போல அந்த ஜெபிக்க 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறவராக அவர் காணப்பட்டார். அந்த சிங்கங்களின் கெபில போட்ட பிற்பாடும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ராஜா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரோ என்று சொல்லி ராஜா தானியேலிடத்தை கேட்கிறார். அவரும் ஆம் என்று சொல்லி வெளியே வருகிறார். பிரியமானவர்களே, ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது. ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்கிறார். இதுல கூட எஸ்தரின் புஸ்தகத்துல அவங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அதற்கு அப்புறம் ஜெபித்து 3 நாட்கள் முடிந்த பின்பு ராஜா அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் அவரிடத்துல அவருடைய கட்டளை இல்லாமல் அவர் முன்பு செல்லக்கூடாது. 3ஆவதாக எஸ்தரிடத்திலே காணப்பட்ட குணம் என்னவென்றால் துணிவு, ஒரு அர்ப்பணிப்பு. தன்னுடைய குலம் கோத்திரத்தின் மேல ஒரு அர்ப்பணிப்பு. பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஒரு துணிவும் ஒரு அர்ப்பணிப்பும் எஸ்தருக்குள்ள வருகிறது. அவள் ராஜாவின் சமூகத்திலே சென்று, ராஜாவே 4:11 எஸ்தர் 4:11 பாத்தீங்கன்னா, ராஜாவும் மற்ற எல்லாரும் இருக்கும் பொழுது அவள் அங்கு சென்று ராஜாவின் முன்னால் நிற்கிறாள். அப்பொழுது ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவும் கிருபையும் கிடைக்குது. ஏன்னா அவள் ஜெபித்து விட்டு உபவாசத்தோடு சென்றதினால் கர்த்தர் அவள் கூட இருக்கிறார். அவர் செங்கோலை நீட்டுகிறார். இவள் போய் தொட்டு ஒரு காரியத்தை, கோரிக்கையை முன்வைக்கிறாள். அவர் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ஒருவேளை ராஜா அந்த பொற்செங்கோலை நீட்டவில்லை என்றால் யாரா இருந்தாலும் சாக வேண்டும். அந்த துணிவு, என்னுடைய குலத்துக்காக, என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய ஜனத்துக்காக நான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எஸ்தரிடத்துல காணப்பட்ட அந்த துணிவு மிகவும் பயங்கரமானதாக காணப்பட்டது. அப்பொழுது ராஜா செங்கோலை நீட்டி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் தர்றேன்னு சொல்றார். அப்பொழுது அவள் அடுத்த எஸ்தரிடத்துல இந்த வேளையிலே நாம் பார்க்கும் பொழுது 4ஆவதாக ஞானம் காணப்பட்டது எஸ்தரிடத்திலே. அவள் பாருங்க, அந்த இடத்துல சொல்லலாம், நான் ஒரு ராணி, ராஜா என்ன கேட்டாலும் எனக்கு தருவாரு, அவர் கேட்டுட்டாருன்னு சொல்லி அவ அந்த துரிதமாக ஆமானை பற்றியதான காரியங்களை வெளிப்படுத்தவில்லை, ஞானமாக செயல்படுகிறார். ராஜாவே, நான் ஆயத்தம் படுத்தி இருக்கிற விருந்துல நீங்களும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாள். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான, அருமையான, ஞானமாக செயல்பட்ட காரியத்தை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையானாலும் குடும்ப வாழ்க்கையானாலும் எல்லாவற்றிலும் ஞானமாக நாம் செயல்பட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு ஊழியக்காரர்
காட்டின் பாதை வழியாக ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் பொழுது சாகின்ற வேளையிலே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அவருக்கு அதிக சோர்வு உண்டாகிறது. சைக்கிளை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நம்ம அமர்ந்து விட்டு அதற்கப்புறம் பிரயாணப்படலாம் என்று சொல்லி அவர் ஒரு கல்லறை தோட்டம், அது ஒரு கல்லறை தோட்டம், அதிலே சாய்ந்து அமர்கிறார். ஒரு 10 நிமிடம் ஓய்வெடுத்து பின்பு நான் சைக்கிளை அழுத்துவேன் அப்படி என்று சொல்லி அவர் உட்காருகிறார். அப்பொழுது பக்கத்திலே 4 திருடர்கள் அன்றைக்கு கொள்ளையடித்த பொருட்களை பங்கு போடுகிறார்கள். அப்படி பங்கு போடும்போது அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான், நம்மை பார்த்து விட்டான் என்று சொல்லி பொருட்களை அதிலே வைத்துவிட்டு, திருடின பொருட்களை வைத்துவிட்டு இந்த சாய்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஊழியக்காரரிடம் வந்து, ஐயா நீங்க யாரோ தெரியாது, ஆனா நாங்க அனைவரும் திருடர்கள், எனவே உங்களிடத்தில் உள்ள பொருட்களை எங்களிடத்தில் மரியாதையாக கொடுத்து விடுங்கள், நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி கேட்கிறாங்க. ஒரு நிமிஷம் அவருக்கு செய்வது புரியவில்லை. ஏன்னா அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். கண்களை மூடி அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த கொள்ளைக்காரங்க முன்னால நிக்காங்க. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, நானே இந்த கல்லறை தோட்டத்துல தான் என்னை புதைச்சாங்க, செத்து 4 நாள் ஆயிற்று, திடீர்னு ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு திருப்பி உள்ள போலான்னு இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அசால்ட்டாக. இந்த நேரத்துல பாக்குறோம் அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு ஞானம் வெளிப்படுது. உடனே அந்த திருடர்கள் துண்டை காணும் துணியை காணும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறாங்க. அப்போ இவர் பார்த்து சிரித்து கொண்டே சைக்கிளை எடுத்துக்கொண்டு இவரும் சென்று விடுகிறார். ஒரு ஞானம் அவருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இல்லாவிட்டால் அவர் கண்டிப்பாக அவரை குத்தி விடுவாங்க, ஏதாவது செஞ்சிருவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலும் நாமும் ஊழியத்துக்கு போகும்போதும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு, நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்த சாட்சி, இப்படிப்பட்ட சிறிய காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அன்பாக பேச வேண்டும். மக்களோடு எதிர்மறையாகவோ கோபப்படுத்துற மாதிரியோ வாக்குவாதமோ நாம் பண்ணவே கூடாது. வீட்டிலையும் சரி, எல்லா காரியத்திலையும் ஞானமாக நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நம் கூட இருந்து குடும்ப வாழ்வையும் கட்டுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் வாசலிலே, சூசான் அரண்மனையின் வாசலிலே கிடக்கிற ஒரு மனிதனாக தான் காணப்படுகிறார். ஆனா அந்த ஞானம், எஸ்தர் ஞானமாய் மொர்தெகாயின் மூலம் செயல்பட்டதினால் அவள் அந்த விருந்துக்கு அழைக்கிறாள். இந்த நேரத்திலே முதலாவது விருந்து நடக்கிறது. அதிலே ராஜாவும் ஆமானும் அந்த விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது ராஜா விருந்திலே பாதியிலே கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் தருவேன்னு சொல்றாரு. அப்பொழுதும் அவ சொல்லல, ராஜாவே உமக்கு நீங்க மனசு வச்சீங்கன்னா இன்னொரு விருந்து நான் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், அதுலயும் நீங்க வரணும்னு சொல்லி அவ சொல்றா. உடனே அவர் சரி என்று சொல்லி தலையசைக்கிறார். இந்த முதல் விருந்துக்கும் 2வது விருந்துக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், மொர்தெகாயின் கனம். இதுல பாத்தீங்கன்னா, ஆமான் வந்து மொர்தெகாயின் மேல அதிக ஒரு மன கஷ்டத்தோடு தன்னுடைய வீட்டின் பக்கத்திலேயே அவன் மேல உள்ள ஒரு பொறாமையினால வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கான். எப்பொழுது இந்த யூத ஜனத்தை அழிக்க சொல்லி அந்த நாள் நடக்குமோ, அழிப்பார்களோ, அந்த தினம் நான் மொர்தெகாயின் தூக்குல போடுவேன்னு சொல்லி அவங்க குடும்பமா சதி பண்ணி ஒரு தூக்கு மரம் வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த ஆமான் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த காரியம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஆகாஸ்வேரு ராஜா 2வது விருந்துக்காக அவரும் ஆமானும் வருகிறார்கள். அப்பொழுது அவன் மிகுந்த சந்தோஷத்துடன், பாத்தீங்களா ராணி விருந்துல என்ன கூப்பிட்டாங்க, இப்பொழுதே என்னதான் கூப்பிட்டு இருக்காங்கன்னு அவன் வீட்டுல எல்லாம் சொல்லி சந்தோஷமாக அந்த விருந்துல கலந்து கொள்றான். இப்படியாக இருக்கும் பொழுது அவ சொல்றா, திரும்பவுமாக ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே உன்னோட வேண்டுதல் என்ன? ராஜ்யத்துல பாதி கேட்டால் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்ற, என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம் அழிக்கப்படுவதை நான் எப்படி பார்ப்பேன், என்னுடைய ஜனத்துக்கு வர்ற பொல்லாப்பை நான் எப்படி சகிப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜாவின் முன்பு கலங்கி அந்த வார்த்தையை சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது ராஜா கேட்கிறார், என்ன யாரு செய்யறா இப்படிப்பட்ட காரியத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆமான் தான் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அவருக்கு பயங்கரமா கோவப்படுறார் ராஜா.
இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ராணிக்கு எதிராக நீ செயல்பட்டிருக்கிறேன்னு சொல்லி கோபமுகமாக திரும்பி பார்க்கிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த என்னைக்கு அந்த மக்களு யூத குலம் முழுவதையும் அழிக்கணும்னு சொல்லி ராஜாவின் இடத்துல கட்டளை பிறந்தாயிற்று, முத்திரை மோதிரம் அதிலே வைத்தாயிற்று, எல்லா இடமும் துரிதமாக அஞ்சல்காரர் அனைவரும் சென்று விட்டார்கள். இதை மாற்றி அமைப்பது என்பது ஒரு கூடாத காரியம். ராஜாவின் சட்டத்தை மாற்றி அமைக்க முடியவே முடியாது. ஆனாலும் ராஜா இவர்கள் ஆண்டவர் சமூகத்துல ஜபத்தோடு கண்ணீரோடு இந்த காரியத்தை செயல்பட்டதின் நிமித்தம் ஆண்டவர் இவர்களுக்காக அந்த இடத்திலே ராஜாவின் உள்ளத்திலே பேசி அவர் நிற்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த யூத குலத்துக்காக ராஜா உடனே மாற்றி அமைத்து சட்டம் பிறப்பிக்கிறார். எல்லா இடமும் அந்த சட்டத்தை மாற்றி இந்த யூதர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதே நேரம் ராஜா சொல்றாரு, மொர்தெகாயை கனப்படுத்துறாங்க. மொர்தெகாய் ஆமான் கையாலேயே கனப்படுத்த வைக்கிறார். ஆண்டவர் மொர்தெகாயை ஆமானுடைய கரத்திலே கனம் பண்ணி அவரை உயர்த்துகிறார். இதெல்லாம் நடந்த பின்பு ஆமானுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். இந்த என்னைக்கு யூத குலம் அழிக்கப்பட்டதோ, மொர்தெகாயை அதே தினத்துல அழிக்கணும்னு ஆமான் நினைத்திருந்தானோ, அதே நாளில மொர்தெகாய்க்கு கனமும் ஆமானுக்கு வீழ்ச்சியும் அன்றைக்கு, அதாவது ஆமானை கொலை செய்தார்கள் அதே தூக்கு மரத்துல. அப்பொழுது ஆமானுடைய அடுத்து என்னன்னா, ஆமானுக்கு 10 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, 10 குமாரரையும் தூக்கில போட சொல்லி ராஜாவின் இடத்திலே கட்டளை பிறந்தது. ஆமானையும் அவனுடைய 10 குமாரரையும் தூக்கிலே போட்டார்கள். ஆமானுடைய வீழ்ச்சியை காண்கிறோம், மொர்தெகாயின் கனத்தை காண்கிறோம். அற்பமாக நினைக்கப்பட்ட வாசலில கிடந்த ஒரு மனிதன், ஆனால் ஆண்டவர் பார்வையில அவன் உயர்ந்தவனாக, அவனுடைய கரத்தினால, யார் அவனை அற்பமா நினைச்சானோ அவனுடைய கரத்தினாலேயே கனம் கிடைக்க வைத்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட அநேக நேரம் கலங்கி தவித்து ஒரு சிலருடைய கஷ்டங்கள் பாடுகள் காரியத்தினால நம்ம வேதனை கொள்வோம். அக்கம் பக்கத்திலேயோ சொந்த பந்தத்திலேயோ ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயோ சிலவர்களுடைய கஷ்டங்களினால் நம்ம அதிக வேதனையான காரியங்களை அனுபவித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார், காண்கிறார். உங்களுடைய சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நாம் வைத்து விட்டோமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆவதாக ஜெயம், விக்டரி, பூரிம் பண்டிகையாக அது கொண்டாடப்பட்டது. என்றைய தினம் யூத ஜனங்கள் அழிக்கப்படணும்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டதோ அன்றைய தினத்தை பூரிம் என்று சொல்லி யூத குல பண்டிகையாக, யூத ஜனங்களுக்கு அது விக்டரியாக, ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தினமாக அனுசரிக்கப்பட்டது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்தரிடத்துல காணப்பட்ட குணம் கீழ்ப்படிதல். 2ஆவதாக பார்த்தீங்கன்னா உபவாசம், ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த 2. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா எஸ்தரிடத்திலே காணப்பட்ட குணம் துணிவும் அர்ப்பணிப்பும், துணிவும் அர்ப்பணிப்பும். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா ஞானமாக செயல்படுறான், விருந்து வைக்கிறான். 5ஆவதாக மொர்தெகாயுடைய கனம். 6ஆவதாக ஆமானின் வீழ்ச்சி. 7ஆவதாக பூரிம் பண்டிகை, விக்டரி, அதாவது யூத குல ஜனங்களுக்கு விக்டரி. 7 காரியங்களை பார்க்கிறோம். அந்த காலத்துல அநேக மிஷனரிமார் நம்முடைய தேசத்துக்கு அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு, துணிவோடு கடல் பிரயாணத்தின் மூலமாக, அப்பொழுதெல்லாம் இப்போ 200-300 வருஷங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு அப்படிலாம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த நாட்கள்ல எல்லாரும் கடல் பிரயாணப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு நம்முடைய இந்திய தேசத்துக்கு கடற்கரை மணலில எழுதி மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து எவ்வளவோ காரியங்களை அவங்க உடல் ரீதியாகவும் குடும்ப மன ரீதியாகவும் நிறைய பாடுகள், கஷ்டங்கள். ஆனா அவங்க நமக்காக எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிற்கிறோம் என்றால் அது அவங்களுடைய அர்ப்பணிப்பும் அந்த துணிவும் தான். அந்த அன்றைக்கு மிஷனரிகள் தான். இதையெல்லாம் மனதில் கொண்டு இன்றைக்கு எஸ்தர் மூலம் கற்றுக்கொண்ட 7 காரியங்களை மனதில் வைத்து கண்டிப்பாக நாமும் நம்முடைய தேசத்துக்காக
நாம் வாழ்கின்ற இந்த பாரத தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலையும் பாரம் கொண்டவர்களாக, ஒரு ஆத்துமா கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே நாமும் கூட ஆத்துமாக்களுக்காகவும் நம்முடைய இந்த தேசத்து மக்களுக்காகவும் அழிவினின்று அவர்கள் மீட்கப்படணும். ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒரு நாள் எல்லாரும் வரணும்னு சொல்லி பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, எஸ்தரை போல திறப்பில் நிற்கிறவர்களாக நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எஸ்தருடைய புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே 7 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் எங்களோடு பேசினீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. நாங்களும் கூட ஆண்டவரே எஸ்தரை போல எங்களுடைய இந்திய தேச மக்களுக்காக திறப்பில நிற்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்காக பாரப்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அவங்க குடும்பத்துல கூட என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் அவர்கள் வாழ்க்கையிலையும் கட்டளையிட்டு அவர்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக கர்த்தருடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.